ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம இம்போர்ட்டட் அதை பற்றி பேச போகிறோம். இம்போர்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மிஷின் வேணும் அப்படின்னா ஒரு பிளாக் மிஷின் சொல்லுவாங்க. பிளாக் மிஷின் பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினில் வாங்கியிருப்பீங்க. எஸ்வி மிஷின் சொல்லுவோம். அதில் மெரிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு ஒர்க்மேட் சொல்லுவோம். இது எல்லாமே வீட்டு மிஷின் பெடலில் பண்ணது. இம்போர்ட்டட் மிஷின்ஸ் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா டேபிள் டாப்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு உலகத்திலே நம்பர் 1 நம்ம ஜாக் ஸ்விங் மிஷின் பண்ணுறோம். அந்த மிஷினை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஜாக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக் F4 ஜாக் F4 F5 இன்றைக்கி F6 நிறைய மாடல் அப்டேட்டில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நமக்கு தேவையான மிஷின்ஸ் இன்றைக்கி வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாக் F6 வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா அது ஓல்டு வெர்ஷன் ஆகும். நம்ம எப்படி அப்டேட் ஆகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம். நிறைய மிஷின்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிம்மிங் மிஷின் வரைக்கும் போயிடுச்சு. பேக் டேக் ட்ரிம்மிங், ஆட்டோமேட்டிக்காக குறுக்கு அடிக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நூல் கட் ஆகிற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக வந்துடுச்சு. லைட்டிங் எல்லாமே டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி மிஷின்லேயே எடுத்துன்னு வந்துட்டாங்க. சர்வோ மோட்டர் ஏஐ டெக்னாலஜி அந்த அளவுக்கு மிஷினோட பவர் ஏற்றிருக்கிறாங்க. சைனீஸில் ஜப்பானீஸ் சைனீஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே 14 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு வந்த நம்ம ஜாக் ஸ்விங் மிஷின் எங்கே கிடைக்குது பார்த்திங்கன்னா கீர்த்தி ஸ்விங் மிஷினில் கிடைக்குது. இது நம்ம ரெடில்ஸ் ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா கல்லிக்கு போகிறோம் நம்ம அங்கே கிடைக்கும். எங்கிட்ட எல்லா மிஷின்ஸும் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா மிஷின்ஸும் இருக்குது. ஓல்டு மிஷின்ஸ் வேணும் அப்படின்னா ஓல்டு மிஷின்ஸ் கிடைக்கும். பெட்டி பேக் வேணும் அப்படின்னா பெட்டி பேக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக பெட்டி பேக் கிடைக்கும். எல்லா மிஷின்ஸும் மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நான் வீடியோ இருக்குது இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில். மேலே வந்தீங்கன்னா எல்லா மிஷினும் ஓப்பன்லேயே இருக்குது. சரிதா? A to B இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா A4B இருக்குது, A5B இருக்குது. நிறைய மாடல் ஜிக்ஸாக் கூட வச்சுருக்குறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க ஜிக்ஸாக் மிஷின் வச்சுருக்காங்க. ஜிக்ஸாக் பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அதாவது மெயின் பெல்ட்டு, இந்த மெடிக்கல் பெல்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்காக அது யூஸ் ஆகும். லெதர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். பேட்டன் டேக்கர், இவங்ககிட்டலாம் பேட்டன் டேக்கர் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஷோரூம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்படியே இந்த என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது நம்ம கீழே போகலாம். கீழே போய்ட்டு என்னென்ன அக்சசரிஸ் எவ்வளோ அவங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்டு இந்த வீடியோ அப்படியே கன்ஸ் இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நியூ அப்டேட் A2C A2B பார்த்தோம் இல்லையா, அது அந்த பக்கம் A2B பார்த்தோம். இது A2C இந்த மாடல் நியூ அப்டேட் 14 இயர்ஸ் வேர்ல்டு நம்பர் 1. இந்த மிஷின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உலகத்திலே வேர்ல்டில் இந்த உலகத்திலே நம்பர் 1 ஸ்விங் மிஷின், இம்போர்ட்டட் மிஷின். இது எல்லாமே குவாலிட்டி எல்லாமே CNCயில் பண்ணுறதுனால ஒவ்வொரு பாகமும் பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பாகமும் இந்த சின்ன சின்ன பாகமும் பார்த்து பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷினோட குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா CNCயில் பண்ணால உங்களுக்கு இந்த மிஷினில் எந்த குறையும் இருக்காது. டேபிள்லேருந்து ஸ்டாண்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஜாக் தான் இருக்கும். எல்லாத்துலேயும் லோபோ கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட த்ரெட் ஸ்டாண்டிலே உங்களுக்கு ஜாக்கோட எம்போஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மிஷின்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. F6 பார்த்தீங்கன்னா இது நியூ அப்டேட். இப்போது F4 பார்த்துருப்பீங்க, F5 பார்த்துருப்பீங்க. இது F6 இது நியூ அப்டேட்டு. ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு நாளைக்கு அது சேஞ்ச் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இது பாருங்கள், அந்த லிவர் எவ்வளோ பெருசாக இருக்குது, டயல் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் அந்த லோபோ கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக அப்டேட் கொடுத்துருக்கோம். ப்ளக்கு பார்க்கலாம். ப்ளக்கு பார்த்திங்கன்னா 2 பின் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளக்குக்கு அவங்க வேறு மாற்று ப்ளக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு சேம் தான் எல்லாமே பாபின் வாயின்ட்டு இந்த லைன் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணிருக்காங்க. இதில் என்ன ஒரு அட்வான்ஸ்னால் இந்த பேக் டேக் லிவர் இங்கே வரும், ஆனால் இங்கே இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. தெரியுதா? இதுதான் இருக்கிற அட்வான்ஸ். நமக்கு இது இப்படி இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு நல்லா தாராளமாக இருக்குது. இந்த அளவு ஸ்பேஸ் இருந்தால் நமக்கு ஸ்விங் பண்ணும்போது பேக்லாம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் திக்காக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹைட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் இருக்குது. அந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக், இது லெதர் பர்பஸ். ஓகே காய்ஸ், இப்போ நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி கீழே போகிறேன். கீழே பார்த்திங்கன்னா என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இது பேட்டன் டேக்கர். இதுதான் பேட்டன் டேக்கர். நம்ம ஒரு லேபிள் அட்டாச் பண்ணோம். இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வாங்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லேபிள் அட்டாச் பண்ணிக்கும்.
இவங்ககிட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வந்து ஃபுல்லாக வியூ வச்சுருப்பாங்க. வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மிஷின் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்துடுச்சு. எல்லாமே A3C இருக்குது நம்மக்கிட்ட. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா F6 எல்லாமே வந்திருக்கு. டோட்டலாகவே ஸ்பேர்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லா ஸ்பேர்ஸும் கிடைக்கும். நம்ம ஷோரூம் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு போட்டு வரேன், எங்கெங்கே லொக்கேஷன் இருக்குன்னு போட்டு வர்றேன். எல்லாமே வந்து ஸ்டாக்ஸு எக்கச்சக்கம். இல்லை மிஷின் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். எல்லா மாடல் மிஷினும் வச்சுருப்பார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஜாக் F6 மட்டுமே 2000 மிஷின். ஒரு கார்மெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல் மிஷின் தான் அதிகம். ஸ்பெஷல் மிஷின் அதிகம். இது வந்து 2000 மிஷின். இதுக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்ஸ் தான், தெரியுதா? இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்ஸ் தான். கிட்டத்தட்ட 2000 மிஷின் இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது எல்லாமே ஸ்டாண்டு, டேபிள், ஹெட்டு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. நம்ம கீர்த்தி ஸ்விங் மிஷினில் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பண்ணுறாரு. ஜாக் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணுறாரு. இவர் டேரெக்டாக வந்து பை பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் டேரெக்ட் இம்போர்ட்டர் தானே? ஆமாம், டேரெக்ட் இம்போர்ட்டரு. நீங்கள் எல்லா மாடலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நம்ம எத்தனை வருஷமாக ஜாக் பண்ணுறோன்னா? 15 வருஷமாக ஜாக் பண்ணின்னு இருக்கிறோம் இல்லையா? எல்லா மாடலும் பண்ணுறீங்க. டேபிளில் அதாவது இம்போர்ட்டடு, எக்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணுறோம்ல. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மிஷின் எடுத்து வச்சுருக்கிறா பாருங்க. ஜாக் A2C இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லேயர் அடுக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ அடுக்கு செட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஓவர்லாக் வேணும் அப்படின்னா ஓவர்லாக்கும் சார்கிட்ட வந்து ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஓவர்லாக் என்ன மாடல்னு உங்களுக்கு காட்டுறாங்க. ஓவர்லாக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 4ES 50333 இந்த மாடல் வந்து எல்லாம் இம்போர்ட்டட் மிஷின்ஸ். இந்த ஓவர்லாக் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நல்லா குவாலிட்டியானது இம்போர்ட்டட் மிஷின்ஸ். இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கடையில் போட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் ஆனது. இதெல்லாம் ஸ்பெஷல் மிஷின்ஸ். இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாமே காஜா பட்டன் மாதிரி ஸ்பெஷல் மிஷின் மேடி இன் சைனா. JK 584503 இந்த மாதிரி டோட்டலாக எல்லா ஸ்டாக்ஸும் சார்கிட்ட அவைலபிளாக இருக்கும். எந்த மிஷின் இல்லைன்னு வந்து சொல்லவே மாட்டார். எல்லா மாடலும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெஷல் மிஷின்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா W4DO 1GBX36 அதெல்லாம் ஒரு அந்த பாக்ஸ் எல்லாம் நிறைய மாடல் வச்சுருக்கிறார். அதாவது காஜா பட்டனு, மேனுவல் காஜா, ஃபீடா ஃபார்மு இதெல்லாமே வந்து சார்கிட்ட ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் இது மட்டும் பண்ணல, அவர் டேபிள் டாப்ஸும் பண்ணுறார். டேபிள் டாப்ஸ் வேணும்னா டேபிள் டாப்ஸும் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தெரியுதா? டேபிள் டாப்ஸ் எல்லா மிஷினும் வச்சுருக்கிறார். உஷா இது எல்லாமே எல்லா மிஷின்ஸும் வச்சுருக்கிறார். இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வேணும்னா இது வந்து கம்பெனி வாரண்ட்டி தர்றது. ஜாக்லாம் நாங்கள் வாரண்ட்டி தரோம். அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை. அண்டு இன்னொரு விஷயம் அவருக்கு கேட்டேன்னா ஸ்பேர்ஸ்ன்றது எல்லாமே கிடைக்கும். A to Z எல்லா ஸ்பேர்ஸும் கிடைக்கும். மோட்டர்லேருந்து ஜாக்கோட ஸ்பேர்ஸ் எல்லாமே டோட்டலாக வச்சுருக்குறாங்க. இங்கே மட்டும் கிடையாது, இவங்களோட ஸ்பேர்ஸ் எல்லாமே டோட்டலாக ரேக்ஸில் இருக்கும். எந்த ரேக்ஸில் இருக்கும் வாங்க காட்டுறவங்களுக்கு. இவங்களோட ரேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ரேக்ஸில் தான் அவங்க எல்லா ஸ்பேர்ஸும் அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த ரேக்ஸில் அவங்களுக்கு என்னென்ன ஸ்பேர் வேணுமோ அவங்ககிட்ட வந்து கேட்டிங்கன்னா போர்ட்லேருந்து சர்வோ மோட்டர்லேருந்து எல்லாமே எடுத்துருவாங்க. எல்லா ரேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மாணிக்கம் சார், அவர் ஓனர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் சார். அவர் வந்து ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாகவே உள்ளே போட்டு வச்சுப்பார். நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஜாக்கில் ஒரு வீலுக்கு வேணும்னா கூட கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஜாக் வீல் வேணும், அந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் எல்லாம் எது வேணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் வெளியிலேருந்து ஷோரூமோட லொக்கேஷன் காமிச்சிடுறேன். ஓகே, வீடியோ எண்டிங் வந்துட்டோம். ஜாக்கு அப்போ RS ஸ்விங் மிஷின் போட்டிருக்கு இல்லையா? பாருங்கள், மேலே பாருங்கள், RS ஸ்விங் மிஷின் வந்தாச்சுங்க. இதுதான் வந்து அந்த ஷோரூம், நம்ம பார்க்குற ஷோரூமு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கீர்த்தி இருந்தது, இப்போ RSன்னு மாற்றிருக்கிறாங்க. இந்த லொக்கேஷன் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க, 9380519950. இந்த லொக்கேஷன் கொளத்தூர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பக்கம் இருக்குது. கொளத்தூர் இந்த சைட்லேருந்து வந்தவொடனே நம்ம ஷோரூம் வந்து ஆப்போசிட்டில். எவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.